நான் இந்த வார்த்தைகள உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு என்ன அப்டின்னா, நாம் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நம்மள சந்தித்த ஒரு ஒரு விதம் இருக்கும். ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிதானே? எல்லாரையும் ஆண்டவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில சந்திக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஒருவேள நம்முடைய நம்முடைய வியாதி படுக்கையிலோ, இல்ல நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல நம்ம போராடி நம்மளோட ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மள சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப நான் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொல்லியிருக்கேன். நான் எங்க அப்பாவுடைய மரண படுக்கையில நான் ஆண்டவர் என்ன சந்தித்த விதம். அ அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆண்டவர அறிந்திருந்தும், எல்லாம் சர்ச் போறது, சண்டே கிளாஸ் போறது, பிள்ளைங்கள கூட்டிட்டு போறது, சண்டே கிளாஸ் எடுக்கிறது, வசனங்கள வாசிக்கிறது, மனப்பாடம் பண்றது, எல்லா காரியங்களும் இருந்தாலும், ஒரு ஆண்டவர ஒரு உணர்வு பூர்வமா ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு அ கனெக்ஷன் ஆரம்பிச்சது. அந்த ஃபீல் பண்ண ஆரம்பித்த ஒரு நாள் அப்டின்னா, அது வந்து எங்க அப்பாவுடைய மரண படுக்கையில தான். அவங்க மரித்து போகிற தருவாயில இருக்கும்போது, எல்லாரும் அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. எப்படியாச்சும் ஏன்னா ஆண்டவரே எப்படியாச்சும் யாராச்சும் அவங்கள குணமாக்கி வெளிய கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. சரியாயிடும், சரியாயிடும்னு நான் காத்துட்டு இருந்த நேரத்துல, அ எதுவுமே பலன் குடுக்கல. அவங்க மரணத்த நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு நெலைமையில, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் திக்கற்று தவித்து ஏன்னா சில நேரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் எனக்கெல்லாம் வந்து ஒரு வைராக்கியம். ஏதாவது ஒண்ணு அடையணும் அப்படின்னா, அத போராடி அத பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். அப்போ அந்த நேரத்துல எனக்கு வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? இல்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, என் மனசுக்குள்ள ஆண்டவரா வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்றத எனக்கு உணர்த்தி தந்து, அவராகவே இப்ப வேற யாரோ வந்து நம்மட்ட நீ இத பண்ணு, அத பண்ணு, இல்ல ஆண்டவர பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார், இத பண்ணுங்க அப்படின்லாம் ஒண்ணும் சொல்லல. என்னுள்ள அவர் பேசின அந்த சத்தத்த நான் கேட்டேன். நான் போய் உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்கவும், பக்கத்துல இந்த வேதத்த எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது, ஒரு தெய்வீக சமாதானம் என்ன நிரப்புனதையும், ஆண்டவர் என் கூட இருக்கிறதையும் உணர்ந்த ஒரு தருணம். அப்போ நான் நெறைய உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த சாட்சிய. அப்ப வந்து நான் அந்த நாள்லருந்து நான் ஆண்டவர தேட ஆரம்பித்தேன். அது முக்கியமா அவருடைய வார்த்தைகளை தேட ஆரம்பித்தேன். ரொம்ப ஆனா நெறைய காரியங்கள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள போகும்போது நெறைய நம்ம வழி விலக்கப்படுகிற காரியங்கள்லாம் இருக்கு. நீங்க இந்த பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, வல்லமையாய் ஜெபிங்க, சத்தம் போட்டு ஜெபிங்க. அந்த மாரி நெறைய காரியங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் ஜெபிச்சா தான் இவ்ளோ வைராக்கியமாய் ஜெபிச்சா தான் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் அப்படிலாம். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்னை தொட்ட அந்த தருணத்துல அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னை ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி வழிநடத்தும்போது, ஏன் நாம அவரை தேடணும் அப்படின்ற ஒரு காரியத்தையும் அவர் எனக்கு கற்றுக் குடுத்தார். அப்போ உலக காரியங்களுக்காக நாம அவரை தேடுகிறோம் இல்ல, அவர் அப்பாவுடைய சுகத்துக்காக ஜெபித்துட்டு இருந்த விடுதலைக்காக ஜெபித்துட்டு இருந்த நான், நீர் என் கூட இருந்தா போதும் அப்படின்ற ஒரு இத வந்து அவர் எனக்குள்ள குடுத்தாரு. அது வந்து மனுஷன் குடுக்க முடியாதது. மனுஷர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலையோ, இல்ல ஏதோ ஒரு காரியத்த குடுக்கும்போது, நம்மளுக்கு அந்த சமாதானம் கண்டிப்பா வராது. ஆனா, ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்த கொடுக்கும்போது, அது நம்ம எப்படி இனம் புரியாத எது நடந்தாலும் பரவால்ல. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இத தந்தாரு. அப்போ நான் ரீசென்ட்டா போன வாரத்துல வந்து பிள்ளைகளோட இருந்து இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்த தியானிச்சுட்டு இருக்கும்போது, அநேக காரியங்கள நான் அது புதுசா இருந்தது. இதுவரைக்கும் யோவான் படிச்சிருக்கேன் எல்லாம். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களைக் கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னைத் தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன். அப்ப இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலருந்து நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து மலையில ஏறி உட்கார்ந்து பிரசங்கிக்கிற ஒரு காரியம். அப்போ அங்க நெறைய திரளான ஜனங்கள் அங்க அவருக்கு பின் சென்று அப்போ அங்க அவர்களுக்கு அவர் இது பண்ற காரியங்கள பார்க்கிறோம். அப்போ அந்த பிலிப்பு வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார். இவங்க சாப்பிடத்தக்கதாக அவங்களுக்கு என்ன இது இல்ல. அம் அ இவங்க அ அ பிலிப்புவ நோக்கி ஆண்டவர் கேட்கிறாரு.
இவங்க சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் தன்னால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க இவ்ளோ பேருக்கு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவங்களுக்கு போதாதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் சில நேரங்கள்ல என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, அவரால அவரை நாம விசுவாசிக்கும்படியாய் நாம அவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்றத. இப்போ முதலாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரால தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல என்பதை நாம புரிந்து கொள்ளணும். நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம டாக்டர நம்புவோம், இல்ல வேற மனுஷங்கள நம்புவோம். அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவரிடத்துல போவோம். இங்க வந்து அவருக்கு தெரியும் தன்னால எல்லாமே காரியங்களும் செய்ய முடியும்னு தெரியும். ஆனா அவர் பிலிப்பிடத்துல அந்த காரியங்களை தாம் செய்யப் போகிறதை அறிந்திருந்தும், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்கிறார். அப்ப அவன் யூசுவலா உலகத்தார் சொல்றது போல, இவ்வளவு பேர் இருந்தாலும் இதுல இவ்வளோ பேருக்கு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, "இங்க ஒரு பையன் இருக்கான். அவன் கையில 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இது எம்மாத்திரம்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜனங்கள வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள் அப்படின்னு. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அத குடுக்கும்போது, அவ்ளோ பேருக்கும் அது க்கு ப பகிர்ந்து அளிக்கப்பட்டது அந்த அப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அற்புதத்த அந்த சீஷர்கள் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சீஷர்கள் எல்லாரும் படவுல ஏறி அக்கறைக்கு போகிற ஒரு காரியம். ஆண்டவர் தனித்து அங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நடுக்கடல்ல அவர் நடந்து வருகிற ஒரு இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறத பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் எடுத்து இது பண்றாங்க. அதேமாரி 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் அப்போ ஆண்டவர் இங்க வந்து 2 அற்புதம் இங்க நடக்குது அவரால. ஒண்ணு வந்து அப்பங்கள பங்கிட்டு குடுக்குற ஒரு காரியம். இன்னொன்னு வந்து பார்த்தா, அவர் கடலின் மேல நடக்கிற ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு பெரிய காரியத்த அவர் அங்க செய்கிற ஒரு மனுஷன் செய்ய முடியாத காரியத்த அவர் செய்யும்போது, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அவர விசுவாசிக்கிறாங்க. இந்த காரியங்கள் இருக்குது. அப்ப வந்து அவரு தன்னுடைய சீஷர்கள்ட்ட ரபி நீர் அந்த சீஷர்கள் அங்க படவும் இல்ல. அப்ப இவரு எப்படி வந்திருப்பாரு? கடலின் மேல நடந்து தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ அந்த நேரத்துல அவர் கேட்கிறாரு, "அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி அவரை தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய சூழ்நிலைய நான் சொல்லும்போது, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆண்டவர நான் ஆரம்பிக்கும்போது, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது, நான் ஒருவேள அதுக்கு முன்னாடிலாம் நான் நெறைய காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இல்ல பெற்றுக்கொள்ளாத காரியங்களுக்காக ஆண்டவர் மேல கோபப்பட்டுருக்கேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா அந்த சூழ்நிலையில நான் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு ஒரு எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு தொடர்ப அவர் எனக்குள்ள நான் உணரும்போது, ஏன்னா எப்பவும் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவரை மீட் பண்ற ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அவர் என்னோடு என்னோடு கூட இடைப்படும்போது, நான் அந்த வேத வார்த்தைகளை வாசிக்க எனக்குள்ள ஒரு சமாதானம் வருது. அப்பாக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. சுகம் கிடைத்தாலும் பரவால்ல. சுகம் கிடைக்கலனாலும் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்த ஆண்டவர் எனக்குள்ள தந்தாரு. அப்போ அவருடைய வார்த்தைகள எனக்கு தந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளின் வழியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? அற்புதங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறோமா? இல்ல அப்பம் புசித்து அவருடைய வார்த்தைகளை தேடி, அந்த வார்த்தைகளை உட்கொண்டு, அந்த வார்த்தைகளில இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள நாம சுதந்திரித்துக் கொள்கிறதற்காக நம்ம எப்படின்னா, அ எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். அ எ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சாரி. எபிரேயர் 11:39 வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள்.
நான் இந்த வசனமும் இதுக்கு அடுத்த வசனமும் எப்பவும் வாசிக்கும் போது நம்ம எபிரேயர் 11லயே எல்லாமே விசுவாசத்தினால ஆண்டவரோடு கூட இருந்து விசுவாசத்தினால விசுவாச வீரர்களுடைய அந்த கதைகளை நம்ம இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல லைனா வாசிப்போம். வாசிச்சுட்டு அவர்கள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், விசுவாச போராடி ஜெயித்தவர்கள். ஆனா அவர்கள் தங்களுடைய இந்த மறுமைக்காக அவங்க ஓடுனவங்க, இம்மைக்குரிய வாழ்க்கைய வந்து அவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவங்க கூடாரங்களில குடியிருந்தார்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான அஸ்திபாரம் உள்ள ஒரு கட்டடம் நமக்கு நிலையானதானது மேல பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவங்க அறிந்துட்டு அதுக்காக ஓடுனாங்கன்ட்டு நம்ம எல்லாமே வாசிக்கிறோம். ஆனா இந்த வசனம் வந்து வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆனா அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வசனத்துடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருந்தாங்க. அவங்க விசுவாச போராட்டம் போராடினாங்க. அவங்க இம்மைக்காக ஓடல, மறுமைக்காக ஓடுனாங்க. ஆனா அந்த ஓட்டம் ஓடுனாலும் அவர்களை விட மேன்மையானவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு விசேஷித்த ஒன்ன புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஒன்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் இதுதான் அர்த்தம் ஆக்சுவலி. ஆனா நான் லாஸ்ட் வீக் வந்து சர்ச் போகும்போது இந்த 39ஆம் வசனத்தை இந்த பாஸ்டர் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க சர்ச்ல. அவங்க சொல்லும் போது இந்த 39ஆம் வசனத்தை சொல்லிட்டு சொன்னாங்க, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து வார்த்தையை தந்து நம்மள வழி நடத்தினாரு அப்படின்னாலும், இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில நிறைவேறாமல் போனாலும் மறுமையில ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கும்போது அந்த நித்திய வாழ்வுல ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாளும் நம்ம இந்த வசனத்தை வந்து இந்த மாதிரி புரிஞ்சிருந்தோம். இந்த 2 வசனத்தையும் சேர்த்து வாசிச்சுட்டு இவங்களை விட ஆண்டவர் நம்மள மேன்மையானவர்களா எண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த 39 அந்த வேர்ஸ் வந்து அவங்க அவ்வளவு அழகா அதை குறித்து சீஷராக்குதை குறித்து அவங்க பேசும்போது அந்த வசனத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என் மனசுக்குள்ளேயும் தோணுச்சு, ஆண்டவர் பேசினாரு. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இந்த காலத்துல அற்புதங்களும் அடையாளங்களையும் பார்த்து ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கல. இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. இல்ல நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நம்ம ஓடிட்டு இருப்போம். ஒருவேளை நம்முடைய இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனாலும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மேன்மையான ஒரு சுதந்திரத்தை பரலோகத்துல வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பூரண நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ இங்கேயும் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. அப்ப நிறைய நேரம் நம்மள மற்றவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு காரியம் இருக்குது இந்த உலகத்துல. இவங்க இவ்வளவு ஜெபிக்கிறாங்க, இவங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு ஒரு வசனத்தை வேற அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறினதை நான் பார்க்கவே இல்லை. இவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கண்ணீரும் கவலையும் நிறைந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு அனுபவம் ஒருவேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்படலாம். இல்ல நம்மளுக்கே தோணலாம், நம்முடைய வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யல, ஏன் என் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கல, ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கல, ஏன் எனக்கு வாக்குத்தத்தம் செஞ்சாரே. இல்ல நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஏன் வந்து இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணுனதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம ஒண்ணே ஒண்ணு நிச்சயமா இருக்கணும், நாம அற்புதங்களை கண்டு இல்ல அற்புதங்களை கண்டதுனாலயோ இல்லைன்னா அவரு நடத்துகிற விதத்தை நம்மளுக்கு நல்ல ஐஸ்வர்யமாய் நம்மளோட தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமா இருந்தா மாத்திரம்தான் நம்ம அவரை தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நாம அப்பம் அவர் அந்த அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அவர் நமக்கு தருகிற அந்த ஜீவ அப்பத்தை புசித்து அதனால திருப்தியாகி அதன் மூலமாய் அவரை தேடுகிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு அதுதான் வந்து இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, நம்ம எப்படி அவரை அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம அப்பம் புசித்து அவருடைய வார்த்தைகளை அனுதினமும் உட்கொண்டு
அதனால நாம அவரை தேடுகிறவர்களா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு இந்த அதிகாரம் ஃபுல்லா எனக்கு படிக்கும்போது, ஒவ்வொரு தடவையும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவர் சொல்லுகிறது என்ன அப்டின்னா, பிதா யார தெரிந்தெடுத்து எனக்கு குடுக்குறாரோ, அவங்க தான் என்ன வந்து என்னிடத்துல வருவாங்க. வேற யாரும் என்னிடத்துல வரமாட்டாங்க. அதுபோல அவங்கள வந்து கடைசி வரைக்கும் அவங்கள நான் இழந்து போகாம கடைசி வரைக்கும் அவங்கள என் கூட வச்சு அவங்களுக்கு நித்திய ஜீவன குடுக்குறது தான் என்னுடைய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எல்லாரும் அவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருக்கு பின்னால நம்ம வழிநடத்தப்படுகிறவர்கள். இங்க நீங்க முதல்ல யோவான் 6ஆம் அதிகாரம் எனக்கு ஃபுல்லா வந்து ஒண்ணொண்ணா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆக்சுவலி நான் அதான் சொல்றேன். இன்னைக்கு ப்ரிப்பேர்டா இல்லாததுனால, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த வசனத்த லைனா உங்களுக்கு சொல்ல முடியல. ஆனா எனக்கு வந்து அந்த யோவான் 6ல இருந்து நீங்க ஒவ்வொன்னா வாசிக்கும்போது, அப்போ அவர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு தரப்புல ஒவ்வொரு விதமான ஜனங்கள் அவருக்கு பின் செல்லுகிறத ஒரு அனுபவம் தான் இந்த இடத்துல கூறப்படுகிறது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்பம் அ அவரு இது பண்றாரு. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இயேசு செய்த அற்புதத்தைக் கண்டு, மெய்யாகவே இவர் தான் தீர்க்கதரிசி, இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்கிறார்கள். அப்போ ஒரு ஒரு அற்புதத்த பார்த்துட்டு ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவர் தான் மெய்யான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு, அவர பின்பற்றுகிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தன்ன பிடிச்சு பெரிய ஆளா ஆக்கிடுவாங்க. ராஜா இப்ப அப்படித்தானே யாராவது ஒரு மனுஷன் நல்லா ப்ரே பண்றாங்க. நல்லா கொஞ்சம் இதா இருக்காங்கன்னா, அவங்கள பெரிய மனுஷனாக்கி, அவங்களுக்குள்ள ஒரு பெருமைய ஏற்படுத்தி, கடைசில அவங்க விழுந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்கள கொண்டு போகிறதே மோஸ்ட்லி ஜனங்களா இருக்கிற காரியம். அப்போ அந்த மாரி விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு, என்ன பிடிச்சு ராஜாவாக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு போய் தனிமையில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சீஷர்கள் என்ன படவில் ஏறி அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள் அவங்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களிடத்துல வராதிருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னாங்கன்னா, பெருங்காற்று அடித்ததுனால அந்த படகு இதாகுது. அப்போ வந்து ரொம்ப நேரம் அவங்க தண்டு வலிச்சுட்டு கஷ்டப்படும்போது இயேசு கடலில நடந்து சமீபமாய் வருகிறார். அப்ப அவங்க வந்து அ அ அந்த படவுல அவர் ஏறிக்கிறாரு. அப்ப அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, வேற படவுல வந்து அவர் இந்த படவுக்கு ஷிஃப்ட் ஆகல. வேற படகு எதுவும் இல்ல. இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல், அவருடைய சீஷர் மாத்திரம் தான் அந்த அக்கரையில இருந்து ஏறி போனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் நீங்க பார்க்கும்போது, அ எப்படி இங்க வந்தீங்க? அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரம், நீங்க அற்புதங்களை கண்டதினால் அல்லன்னு. இப்படி 2 காரியங்கள். இது எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொரு காரியமா அவருக்குள்ள அவங்க அவரை பின்பற்றுகிறாங்க. ஒவ்வொரு ஜனங்களா அவரை பின்பற்றுகிறாங்க. அவருடைய சீஷரும் அவரை பின்பற்றுகிற ஒரு காரியம். அப்ப அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, அப்பத்தை குறித்து அவர் பேசும்போது, அவர் ஜீவ அப்பமாகிய தன்னை குறித்து அவர் எல்லா இடத்திலயும் நீங்க பார்த்தீங்க, யோவான் 6:48லயும் பார்த்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே. எல்லா இடத்துலயும் இந்த யோவான் 6 ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்க வந்து கிரியை நடப்பிக்காதீங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற போஜனத்திற்காக நீங்க கிரியை நடப்பீங்க. அத உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அத திரும்ப திரும்ப அவர் அதை வலியுறுத்துகிறார். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும். எதற்காக நாம ஆண்டவரை தேடுகிறோம்? எதற்காக நம்ம ஆண்டவரை தேடணும்? சூழ்நிலைகள் சரியா இருக்குதா? சரியா சரியா இருந்தா தான் நம்ம ஆண்டவரை தேடணும். இல்ல ஏதா உலக தேவை இருக்குதா ஆண்டவரை தேடணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இருக்கு. அப்போ அவர் வந்து திரும்ப திரும்ப நல்லா நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவர் தன்னை குறித்து தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். தான் அந்த வானத்திலிருந்து இறங்கிய அப்பமாகிய மன்னாவாகிய தன்ன போஷித்தா மாத்திரம் தான் ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் நிலை நிற்க முடியும். ஏன்னா, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் இப்ப நான் ரொம்ப டீட்டெயிலா இந்த இன்சிடென்ட் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ கூட்டமா ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறாரு. என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ள இல்ல அப்படின்னா, பிதா ஒருவன எனக்கு குடுத்தா மாத்திரம் தான் அவன் என் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி நாள்ல நான் அவனை எழுப்புவேன் அப்படிலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னை பூசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் அப்படின்லாம் சொல்லும்போது, அ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 6:60 பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர அந்த அந்த அவரை தன்னை குறித்து அவர் அங்க சொல்லும்போது, அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ஜனங்களுக்கு அந்த அந்த காலகட்டங்கள்ல அந்த அந்த ஜனங்களுக்கு அவரை குறித்து முதல்ல புரிதல் இல்ல. இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் இல்ல. அப்ப இந்த ஜனங்கள் எப்படின்னா, ஒரு கூட்டம் ஜனங்கள்
அற்புதங்களுக்காகவும், அடையாளங்களுக்காகவும் அவரை தேடினவர்களா இருந்தாங்க. அப்போ நீங்க இவ்ளோ இதுக்கு தாண்டி அடுத்தத பார்க்கும்போது, அவர் வந்து தன்னை குறித்து திரும்பவும் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் தன் முன்னிருந்த இடத்திற்கு அப்போ சீஷர்கள் எல்லாரும் அநேகர் அவருக்கு பின் சென்றாங்க. எல்லாரையுமே அவருக்கு சீஷர்கள் தான் நம்ம சொல்றோம். அப்போ சீஷர்கள் இதை குறித்து இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து முறுமுறுக்கிறத கேட்டு ஆண்டவர் என்ன சீஷர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து நீங்க அப்போஸ்தலர் அந்த 12 சீஷர்களை மாத்திரம் இல்ல, அநேகர் அவருக்கு பின் சென்றார்கள். ஆனா, கடைசில அவர் கூட இருந்தது யாரு? அவரை தேடின அவரை எதற்காக அவங்க தேடுனாங்க? அவங்க அவங்க மாத்திரம் என்னத்த பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றது தான் நம்ம முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ அங்கே கேட்கும்போது, நீங்க எப்படி இருக்கும்? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போறத நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்புறம் அப்போ சீஷர்கள் கிட்ட சி அ பாதி ஜனங்கள் அவரை விட்டு ஒவ்வொருத்தரா விலகி போகும்போது, அவர் சீஷர்கள்ட்ட "நீங்களும் இடறலா இருக்கிறீர்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, "ஒருவன் என் பிதாவின் அருளைப் பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 66ஆம் வசனத்த பார்த்தீங்கன்னா, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவருக்கு சீஷராயே நெறைய பேர் கூட போயிருக்காங்க. ஜனங்கள் போனது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களாய் அவருக்கு பின் சென்றவர்கள், அவருடைய உபதேசத்த குறித்து எரிச்சல் அடைந்து முறுமுறுத்து, இது கடினமான உபதேசம்ன்னு சொல்லிட்டு அவர விட்டுட்டு. அப்ப இந்த அதிகாரத்துல முதல்ல ஒவ்வொருத்தரா அவரை விட்டு அவருடைய உபதேசங்களை கேட்டு, கேட்டு ஆனா முதல்லருந்தே சொல்லிட்டு இருக்காரு. 37ஆம் வசனத்துல நீங்க பார்த்தாலும் தெரியும். 44ஆம் வசனத்துல பார்த்தாலும் சரி, 65ஆம் வசனத்துலயும் என் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என் கூட வரும். என்னிடத்துல வரும். நான் என்னிடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளேன்னு சொல்லிட்டு. 44லயும் பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி 65லயும் ஒருவன் என் பிதாவின் அருளைப் பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவர் கூட இருந்த ஒவ்வொருத்தரும் அவரை விட்டு, விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. அ அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு அப்புறம் 67ல பார்த்தீங்கன்னா, 12 நோக்கி அங்க கவுண்ட் வந்து கம்மியாயிடுது. 12 நோக்கி, "நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ?" என்றார். அப்போ 68ஆம் வசனத்துல சீமோன் பேதுரு சொல்கிறார், எ அவருக்கு பிரதியுத்தரமாக, "ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே" அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்பத்தை குறித்து முதல்ல இருந்தே இங்க ஸ்டார்ட் பண்ணதும் அப்பத்துல தான். அங்க அப்பத்தை குறித்து தான் அவர் அங்க ஒவ்வொருத்தட்டயா பேசிட்டே இருக்காரு. ஜீவ அப்பமாகிய தன்னை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு விதமாய் புரிந்து கொள்ளுகிற காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒ அப்பம் அப்படின்னு சொல்லும்போது, உலக பிரகாரமாய் நம்ம யோசிக்கும்போது, ஒ அற்புதங்களும், அடையாளங்களும் நம்மள ஆண்டவரிடத்துல ஒருவேளை ஒ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு அற்புதத்தையோ, அடையாளத்தையோ பார்த்து நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கலாம். ஆனா, நம்ம போக, போக நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து அந்த ஜீவ அப்பமாகிய அவர நாம பிடித்துக் கொள்ளல அப்டின்னா, நம்ம கண்டிப்பா என்னது அவரை தேடுகிற அனுபவம் நமக்குள்ள இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இடறல் அடைந்து அவரை விட்டு பின்வாங்கிடுவோம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம இதுல புரிந்து கொள்ள முடியும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, 12 பேர்கிட்டயும் அவர் கேட்கும்போது, சீமோன் பேதுரு அவரிடத்துல சொல்றார். சீமோன் பேதுருக்கு எப்பொழுதுமே அந்த வெளிப்பாடுகள ஆண்டவர் கொடுத்திருந்தார். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஏன் அப்டின்னா 63ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது, "ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறது" அப்டின்னு சொல்லிட்டு. ரீசென்ட்டா என்னோட அ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரேயருக்கு போனேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க கூட்டிட்டு போன சகோதரி சொன்னாங்களா, "ரொம்ப வல்லமையான பிரேயர் அது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவ போனதுலேருந்தே கைய தட்டி பயங்கரமா அ மியூ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு கத்தி கத்தி ஒரு மாரி பாடி, 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 பாடி கன்டினியூஸா அந்த வார்த்தைகள சொல்லி, சொல்லி, சொல்லி மனுஷனுடைய அந்த உணர்வுகள தூண்டிவிட்டு ஒரு மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போயி எல்லாம் குதிச்சுட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணி, உ விழுந்து குதிச்சுட்டு, ஆடி அந்த மாரிலாம் இருக்கும்போது, எனக்குள்ள என் என் உணர்வுக்குள்ள இது சமாதானமா இல்ல. இந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் இல்ல அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தினாரு. என்னால அந்த இடத்துல இருக்கவே முடியல. கண்ண மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ன்னு ஜெபம் பண்ணிட்டே அப்படியே
அது அந்த முடிஞ்ச பிறகு நான் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு நான் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அப்படின்னு என்ட்ட பகிர்ந்து கொண்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், "அது அப்படி இல்ல. சிலர் அவங்க அப்படி நெனச்சுக்கிறாங்க. நம்ம வந்து சத்தம் போட்டு ஜெபிக்கிறனாலயோ, கன்டினியூஸா வார்த்தைகள சொல்லி சொல்லி" ஆக்சுவலி எனக்கு அது ஒரு ஒரு இது இருந்தது. அத குறித்ததான ஒரு பாரம் இருந்தது. ஏன்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் சிலர்கிட்ட ஜெபிக்க போகும்போது சரி, சில அ இதுக்கு பிரேயருக்குலாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள இதுதான் பரிசுத்தாவின் வல்லமைய பெற்றுக்கொள்ளணும் அப்டின்னா, இப்டி போட்டு கத்தி அ கூச்சல் போட்டு அப்படியே ஜெபிச்சுட்டு, அப்படியே இது பண்ணிட்டுலாம் இருக்கும்போது தான் ஆவியானவர் நமக்குள்ள ஆக்சுவலி அது என்ன அப்டின்னா, எந்த ஒரு மனுஷன் அதான் அந்த ஹிந்துஸும் பண்றது. எந்த ஒரு மனுஷனுமே வந்து ஒரு அளவுக்கு மேல அந்த உணர்ச்சி உ பெருக்கெடுத்து ஒரு இதுக்குள்ள போகும்போது, தன்னை மறந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள அவன் போகும்போது, தனக்கே என்ன பண்றோம்ன்னு தெரியாம ஒரு இதுக்குள்ள போயிடுவான். ஆனா, ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, தன்னை மறந்த அனுபவம்லாம் இருக்க தன்னை மறந்து ஓடுறது, இப்போ நானே வந்து எங்க சர்ச்லயும் நெறைய அனுபவங்கள நான் பார்த்துருக்கேன். சில வந்து குதிச்சுட்டு, ஓடிக்கிட்டு, முன்னாடி ஓடி விழுந்து, சாரீலாம் விலகி, நான் அது ரொம்ப வருத்தத்தோட நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். கண்டிப்பா ஒரு 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 நமக்குள்ள ஒரு இது இருக்கும். ஒரு உணர்வு இருக்கும். நமக்கு நம்ம சபையில இருக்கிறோம். அ ஆராதனையில இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியானவர் ஒரு நாளும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு உங்களுக்கு தெளிவற்ற நிலைமை இருந்ததுன்னா, நீங்க அதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. எப்பொழுதுமே ஒரு அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறோம்னாலுமே, இந்த ஆண்டவரோடு தனிமையில இருக்கும்போது அதிகமாய் பேசுங்க. சபைகள்ல இந்த மாதிரி பேசுங்க, பேசுங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு இதுக்குள்ள கொண்டு போயி, அது அது இல்ல பேசாதவங்கள ஒரு மாரி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள கொண்டு போகுற இதுக்கெல்லாம் அதுக்கு இடமே குடுக்கக் கூடாது ஆக்சுவலி. அதை விட மேலானது என்னன்னா, அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள பிடித்துக்கொண்டு அதான் அவரே சொல்றாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆனா ஆவிங்கும்போது தான் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆவிக்குள்ள நிறையிறது, ஆவிக்குள்ள நிறையிறதுன்னு ஒரு தப்பான ஒரு காரியம். எப்படி அப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தைகள அதிகமாய் நம்ம உட்கொள்ளும்போது, அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும்போது, அந்த வார்த்தையாகிய ஜீவ அப்பத்த அனுதினமும் நம்ம வ இது பண்ணும்போது, அத போஷித்து நம்ம அதுல பலன் கொள்ளும்போது, நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் வந்து நம்மள வழிநடத்துகிறார். அந்த வார்த்தைகளின் வழியாய் நம்ம நடக்கும்போது அதான் லாஸ்ட் வீக் வந்து சர்ச்ல வந்து சீஷர் ஆக்குதல் பத்தி பேசினாங்க. நான் சிஎஸ்ஐ சபைக்கு தான் இங்க போனேன். யூசுவலி நான் அங்க நம்ம ஏஜி சபை அந்த மாதிரி சபைகளுக்கு போகும்போது, அங்குள்ள மெசேஜஸ் வித்தியாசமா இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்கும்னு தெரியல. சரி போயிட்டு யூசுவலா போறது ரொம்ப நாள் ஆனனால, இந்த வாட்டி போகும்போது சீஷர் ஆக்குதல் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கும்போது, அ ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸாம்பிள் எனக்கு அது. அம் இது ரூத்து நகோமியோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு ரூத் சொல்லுவாங்கல்ல, "நான் உம்மை விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அ "என்ன ஆனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த வசனத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா, அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் ஆண்டவரிடத்துல இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கணும்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் சில நேரம் ஏதாச்சும் நடக்கல. முன்னாடி ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுக்கு, அவருடைய வார்த்தைய அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடக்கல அப்படின்னா, ஏசப்பா ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு இது இருக்கும். இப்பல்லாம் வந்து எப்படின்னா, எது நடந்தாலும் உம்முடைய சித்தம். எது நடந்தாலும் உம்முடைய இது அப்படின்ட்டு. அ ஆண்டவருடைய சித்தம் என்னமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். இப்போ கூட நான் ஊருக்கு வந்துட்டேன். நானும் என் சின்ன பொண்ணும் ஊருக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு லீவே கிடைக்கல. ஓகே. அவங்க சொன்னாங்க, அடுத்த வாரம் 27 அந்த மாதிரி நான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்ட்டு கொஞ்ச நாள் தான் எனக்கு லீவ் கிடைக்கும். நான் அப்படி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எதுவா இருந்தாலும் மாத்தி மாத்தி டிக்கெட்ட போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு இது மாரிலாம் இருந்தது. ஆனா நெனச்சேன் எது நடந்தாலும் அது ஆண்டவருடைய சித்தம். இப்போ அந்த ஒரு இதுக்கு ஆண்டவர் பக்குவப்படுத்தி பழக்கி கொண்டு வந்துட்டாரு. எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அத கரெக்ட்டா கொண்டு போறாரு நம்முடைய வாழ்க்கையில. அவரு இல்லன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. எதுவா இருந்தாலும் அவரு எப்படி கொண்டு போறாரோ, அதுபடி நம்ம போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சடனா ஒரு 3 டேஸ் முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, "எனக்கு லீவு கிடைச்சிருச்சு. இன்னைக்கே நான் கிளம்பி வரணும். நான் வந்துடுறேன்" அப்படின்னாங்க. அப்ப நான் ஓகே. ஆனாலும் இந்த வாரம் வொர்க்க முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமே, எங்க கூடவே ரிட்டர்ன் வரலாமே அப்படின்னேன். "இல்ல, இல்ல என்ன இப்பவே சொல்றாங்க. நான் உடனே வந்துடுறேன்" அப்படின்னு. சரி அதுவும் ஆண்டவருடைய சித்தம் தான்னு சொல்லிட்டு உடனே ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில இப்படிலாம் இருக்காது. டக்குன்னு டிக்கெட்ட புக் பண்ணி டக்குன்னு வந்துட்டு. வந்து 3 நாள் ஆகுது. நேத்து சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது என்ட்ட என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க,
எ ஓகே. ஒண்ணும் ஆண்டவருடைய கிருபையில அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது ஒரு குடும்பமாய் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அவங்களோட கத்தாரி ஃப்ரெண்ட் நேத்துக்கு முந்தின நாளே ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாராம். "யூ ஆர் இன் அ சேஃபர் ஜோன்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாராம், உங்களோட பாஸ். அப்போ அவங்க அந்த வார்த்தைய சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கிறோம் அப்படின்ற அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து யூ ஆர் இன் அ சேஃபர் ஜோன் அப்படின்ட்டு. அப்போ நம்மளுக்கு தெரியாது என்ன என்ன வரப்போகுது, அடுத்து என்ன வரப்போகுதுன்னு நம்மளுக்கு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு இத செய்வார், அத செய்வார். என் பிள்ளைகளுக்கு படிப்பு தெரியல, நான் கல்யாணம் ஆண்டவரே நான் குழந்தை கேட்டேனே, எனக்கு இத தரலையே. இல்ல எதுக்காக நம்ம எதற்காக தேடுகிறோம்? நம்ம ஜீவ அப்பமாகிய அவரை புசித்து திருப்தியானதுனால நாம அவரை தேடுகிறோமா? இல்ல அற்புதங்களையும், அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம பார்த்துட்டு, இல்லன்னா இது இன்னும் அத செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை தேடுகிறோமா என்பத நாம புரிந்து கொள்ள வேணும். அப்போ அ அ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரா அவரை விட்டு பிரிந்து போறாங்க. சீஷர்கள்ல அநேகர் அவரை விட்டு பிரிந்து போறாங்க. அதுக்கப்புறம் 12 சீஷர்கள் இருக்காங்க. அப்போ அதுல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றும், விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மைக் காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளைப் பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் அப்படி. கடைசியா 12 சீஷர்கள் தேடுறாங்க. அப்ப பேதுரு இப்படி சொல்றாரு, "நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறேன்" என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன கடைசியில சொல்றது பாருங்க, "பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்" என்று சொல்கிறார். அப்ப தன்னை காட்டிக் கொடுக்கிறவனா இப்போ ஜீவ வசனங்கள பெற்றுக்கொண்ட அந்த யூதாசையும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? வஞ்சிக்கிற ஒரு காரியம். அப்போ எனக்கு இந்த யோவான் 6 ஃபுல்லாவே பார்க்கும்போது, ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவர் பின்னாடி போறாங்க. அற்புதங்களுக்காக அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர் பின்னாடி போறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் சீஷர்கள் அந்த உபதேசம் கடினமாக ஆக ஒவ்வொருத்தரா அவரை விட்டு விலகுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அவங்களுக்கு முதல்ல புரியல. புரியலனாலும் சரி ஆண்டவரிடத்துல கேட்கணும். இது கடினமான உபதேசம். இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டு போகிற ஒரு காரியம். அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது வசனங்கள் தான் வந்து நான் சொல்லுகிற வசனம் தான் ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறது. இதுதான் உங்கள உயிர்ப்பிக்கிறது. கடைசி வரைக்கும் உங்கள வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் பார்த்தீங்கன்னா, 12 பேரும் அவர் கூடவே இருக்காங்க. நாங்க உம்மை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு அனுபவம். அதுலயும் சொல்றாரு, ஒருத்தன் என்ன காட்டிக் கொடுப்பான். அப்ப கடைசில அவரோடு கூட இருக்கிறது யாரு? 11 பேரும். அந்த 11 பேரும் எப்படி ஆண்டவருக்காய் கடைசி வரைக்கும் வாழ்ந்து ரத்த சாட்சியாய் மரித்தாங்க அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நாம எதற்காக நம்ம வந்து ஆண்டவர அ இது தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல ஒரு தெளிவுள்ளவர்களா இருக்கணும். அப்போ 2 பேதுரு 1:19 பேதுரு சொல்லுகிற இத வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ பேதுருக்கு அங்க வெளிப்படுத்தப்பட்டுடுச்சு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே அப்படின்னு சொல்லிட்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுருக்கு அந்த காரியங்கள ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால தான் அவர் அங்க எழுதும்போது, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வர வரைக்கும் நீங்கள் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்டின்னா, அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நெறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள்ல நெறைய கற்பனை கதை. ஏன்னா சில கதைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் நமக்கு புரியாததா இருக்கும். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன குடுத்தார்ன்னா, இந்த வேத வார்த்தைகள். அப்ப இந்த இந்த உலகத்துல சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலைகளா இருக்குது. எப்ப என்ன நடக்கும்? திடீர்னு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது.
ஃப்ளைட்ல ஏறுனவங்க மரித்தது இல்லாம, ஃப்ளைட் எங்க போய் விழுது, எங்கேயோ போய் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல போய் விழுந்து, அந்த பிள்ளைங்க அவங்கலாம் நெனச்சே சாப்ட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம நெனைப்போமா, தலைக்கு மேல ஆபத்து, தலைக்கு மேல கத்தின்ற மாதிரி எந்த நேரத்துல நம்ம நம்ம பலத்தினாலோ, நம்முடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல. அப்போ ஆண்டவருடைய ஆவியினால தான் நாம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறோம். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் அதனால எங்கேயாச்சும் போயி இந்த மாதிரி நான் வந்து இப்படி இதுக்குள்ள இங்க போனா எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் கிடைக்குது. நான் அதுல வந்து நான் நிலைத்து இருக்கும்போது நான் ஐக்கியம் வேணும். பான்களுடைய ஐக்கியம் வேணும். அதே நேரத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன் அப்டின்னா, ஆண்டவரோடு கூட நடந்த சீஷர்கள் தான் அநேகர் அவரை விட்டு விலகி போகின ஒரு காரியம். அப்ப முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இது என்னன்னா, நம்ம எதற்காய் அவரை தேடுகிறோம் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா வேத வார்த்தைகள அந்த ஜீவ அப்பமாகி அவர நம்ம உட்கொள்ளும்போது, கண்டிப்பா அவர் நமக்கு ஒரு தெளிவ தருவாரு. என்ன அப்டின்னா, நம்ம எந்த அற்புதங்களுக்கோ, அடையாளங்களுக்காகவோ நம்ம அவரை தேடுகிற ஒரு இது எந்த ஒரு சுய லாபத்திற்காக நம்ம அவரை தேடக்கூடாது. தேடுகிற அந்த அந்த ஒரு இது நம்ம விட்டு போயிடும். எதுவா இருந்தாலும் அவருடைய சித்தம். இது வந்து நான் ரொம்ப நான் சொன்னேன். ஆனா, அனுதின வாழ்க்கையில பிராக்டிகல் லைஃப்ல ஆண்டவர் நம்மள நடத்துறாரு. நம்மள ஒவ்வொரு பிள்ளைங்களும் அதுதான் பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் சொல்லிக் குடுக்குறது. இந்த வசனமும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அத நாங்க தியானிக்கும்போது எனக்கு ஆண்டவர் அதுதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஜஸ்ட் ஒரு பிராக்டிகல் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் தான். இது வந்து ரொம்ப நேர்த்தியாய், கோர்வையாய் உங்ககிட்ட நான் சொல்லல. ஆனாலும் வந்து அவர் சொல்லுகிற காரியங்கள் வந்து என்ன அப்டின்னா, அநேகர் அவரை விட்டு போகிற ஒரு காரியம். இன்னொன்னு வந்து ஆண்டவருக்கு வந்து தம்மை ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கும்போது, தாம் செய்யப் போகிறது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணு. ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா? இல்ல நீர் இத செய்ய மாட்றீரே! ஏன்? 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 நெறைய நேரங்கள்ல நம்ம முட்டி, மோதி அப்போ ஆண்டவரே நீர் என்ன சித்தமா இருக்கிறீரோ அதுபடி. இப்ப ரூத்தும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நகோமிய விட்டு போகவே இல்ல. நகோமிக்கு கணவன் இல்ல, பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஒன்றுமே இல்ல. நகோமி பின்னாடி போனா ரூத்துக்கு எதுவுமே எந்த ஆசீர்வாதமுமே கிடைக்காதுன்றது ரூத்துக்கு நல்லா தெரியும். இல்ல தான் மாமியார் நெறைய ஆஸ்திகள் வச்சிருக்கவங்க. சிலர் அப்படி இருப்பாங்க. நெறைய ஆஸ்திகள் வச்சிருக்காங்க. அவங்க கூட நாம போனா, நாம ஒரு பெரிய நிலைமைக்கு நம்ம போயிடலாம். நம்ம அம்மா, அப்பா வீட்ல போய் இருக்கிறத விட, அங்க போனா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இல்ல. அவங்க மேல ஒரு அன்பு, ஒரு அதீத இது, ஒரு நம்பிக்கை இருக்கிறனால, நான் உங்க கூட வரேன். உம்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்மளும் ஆண்டவர ஒரு நாளும் நம்ம அவர விடக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், முதல்ல அந்த ஏமாற்றங்கள், அ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளணும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன்றது வந்து ரொம்ப மோசமானது. இப்ப நானும் அது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த உறவுகள் இடத்துலயும் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. அவங்க நம்மகிட்ட பேசணும். இப்ப யார்கிட்டயாவது நமக்கு பேசணும்னு தோணும். உடனே நம்ம நினைப்போம், அவ பேசவே இல்ல. அவ 1 வாரமா பேசல. நம்ம எதுக்கு திருப்பி பேசணும் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உணர்வை தந்தாரா, இவங்க கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுங்க. யாராச்சும் உங்கள குறை சொன்னாங்களா? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்களா? இவ என்ன இப்படி பண்ணிட்டா. அதனால நான் அந்த சிஸ்டர் என்ன இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பேசல. ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலைய குறித்து அவங்க கூட பேசுறதுக்கோ, இல்ல உணர்த்திட்டே இருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத இக்னோர் பண்ணுவோம். இல்ல, ஐய்யயோ! அவங்க கிட்ட போய் ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேச சொல்றாரு. ஆனா நான் வந்து பேசல. அவங்க கேரக்டர் சரியில்ல. வெடுக்குன்னு அவங்க என்ன அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் யார்கிட்ட பேச சொல்றாரோ, எத பேச சொல்றாரோ, ஜெபிக்கிறதுக்கு சொல்றாரோ, யாரை குறித்து இப்போ இது எனக்கெல்லாம் எப்படி தோணும்னா, சும்மா சும்மா இவங்களுக்கு இன்னைக்கு நான் மெசேஜ் பண்ணலையே, இவங்களுக்கு இன்னைக்கு பதில் சொல்லலையே, அதனால நான் இவங்களுக்கு இன்னைக்கு பேசிறணும். இவங்களுக்கு அப்படிலாம் இல்ல. திடீர்னு மனசுல தோணும், இந்த சிஸ்டருக்கு பேசணும், இவங்களுக்காக ஜெபிக்கணும், இவங்ககிட்ட இது பண்ணணும். இவங்க சில நேரம் அவங்க நம்மள இது ஹர்ட் பண்ணிட்டாலும், ஆனா அவங்கள தேடும் நமக்கு. அவங்கள பத்தி காரியங்கள் தோணும் நமக்கு. அப்படி தோண வைக்கிறாருன்னா, அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக பேசணும். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நம்ம ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படின்றத தேடுகிறவர்களாய், ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நாம இருக்கணும். அப்போ அப்படி நடக்கும்போது, நம்மளுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் மக்கள் கிட்டத்துல இருந்தும் இருக்காது. ஆண்டவரிடத்திலயும் நம்ம எனக்கு இத தரணும், அத தரணும்னு இல்லாம, என்ன
என்ன நடத்துங்க. ஏன் அப்டின்னா, நம்ம ஒண்ணே ஒண்ணு புரிந்து கொள்ளணும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கூட இருக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் நெனைக்கவே இல்ல. நான் ஆக்சுவலி இத தியானிச்சதுலேருந்தே நான் நெனச்சேன். எனக்கு அது ரொம்ப பெர்சனலா எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. எப்டின்னா, நம்ம ஒரு வேள நம்ம நான் அப்டி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். நம்ம நம்ம ஒரு வேள நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து நீங்க பார்த்தீங்க இல்லனாலுமே உலக வாழ்க்கையிலயுமே எடுத்துக்கிட்டீங்க ஒரு கட்டத்துல வந்து நெறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. நெறைய பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் நம்மளோட அன்பா இருப்பாங்க. ஆனா, அ ஒ கொ காலம் போக, 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 போக ஆள் குறைஞ்சுகிட்டே போகும். இன்னைக்கு கூட ஆக்சுவலி நான் வந்து காலையில ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, ஒரு சிலர் வந்து எப்பொழுதுமே என்ன என்ன நான் கூட அவங்கள ஆக்சுவலி நேத்து பஹ்ரைன்லயுமே ப்ராப்ளம்லாம் பார்த்தேன். அ சைரன்லாம் இது பண்ணி எல்லாம் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செல்விக்கு மெசேஜ் போடணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். மத்த கத்தார் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கேட்டுட்டே இருக்கும்போது நான் கேட்கல. நான் காலையிலயும் செல்வி வந்தா அவசரமா ஓடிக்கிட்டு பாதி மெசேஜ் கேட்டுட்டு அதனால தான் எனக்கு இன்னைக்கு மெசேஜ்ன்றதையும் சுத்தமா அவங்க ஞாபகப்படுத்தினத மறந்துட்டேன். ஆனா ஒரு சிலர் வந்து நம்மள கேட்பாங்க. ன் அ "ஆர் யூ ஆல் ரைட்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கிட்ட கண்டிப்பா ஆண்டவர் உணர்த்தியிருப்பாரு. நம்மள விசாரிக்கணும் அப்படின்னு. அதுக்காக நான் விசாரிக்காதவங்கலாம் அன்பு இல்லாதவங்கன்னு சொல்ல வரல. ஒரு சிலர் வந்து பர்ட்டிகுலரா நான் என் வாழ்க்கையில அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. நம்மள பத்தி கேட்க அக்கறைலாம் இருக்காது. ஆனா, எவ்வளோ நாள் கழிச்சாலும் அந்த அன்பு இருக்கும். ஆனா, ஒரு சிலர் வந்து கன்டினியூஸா நம்மள பத்தி விசாரிச்சுட்டு, நம்ம பிள்ளைகள பத்தி விசாரிச்சுட்டு, அது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உந்துதல குடுப்பாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா, எனக்கும் அப்படிதான் இருக்கும். ஐயோ! இவங்க எப்படி இருக்காங்க? இவங்க எப்படி நேத்துலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப க்ளோஸா அவங்க கிட்டலாம் நான் எதுவும் கேட்கல. ஆனா சிலர்லாம் வந்து அ கே ஓகேவா நீங்க ஆல் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் நம்ம அவங்க கிட்ட பேசுறோம் பர்ட்டிகுலரா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள நடத்துகிறார். அதனால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், எதுவா இருக்கும், எப்படி அவர் நடத்துவாரு, அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொண்டு, எப்படி ஆண்டவர் வந்து பிலிப்புவ சோதிக்கும்படி கேட்கிறாருல்ல. இவ்ளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தெரிஞ்சிருக்குதா? அவர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பிலிப்புக்கு தெரிஞ்சிருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் பாவமா சொல்றாரு. இவ்ளோ பேருக்கு இவ்ளோனாலும் இவ்ளோ காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அவருடைய இருதயத்தை அறிந்தவர்களா இருக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா, அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். எந்த ஹாஸ்பிட்டல் எங்க போனாலும், என்ன பண்ணாலும் ஆண்டவர் அது வந்து நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். உலக பிரகாரமா பலவீனம் வந்துச்சுன்னா, எல்லாரும் எனக்கு இந்த முட்டி வலி, கால் வலி, கை வலி, இந்த வலி, அந்த வலி அப்படின்னு சொல்லும்போது, நெறைய நேரங்கள்ல நம்ம என்னன்னா, மருந்துகள்னால அதெல்லாம் சரியாகிறதே இல்ல. ஆண்டவர் சுகம் குடுத்தா மாத்திரம் தான் அதுலேருந்து ஒரு பரிபூரண விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அவரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அப்ப அவரு அத லேட் பண்றாரு, இல்ல அவரு அத குடுக்கல அப்டின்னாலும், உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. பவுல் பவுல் சொல்றாரு. எவ்ளோ பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு. கடைசி வரைக்கும் அந்த முள்ளோட தான் அவர் இருந்தாரு. "உம்முடைய கிருபை எனக்கு போதும். பலவீனங்கள்ல உம்முடைய பலன் எனக்கு கிடைச்சா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற ஒரு அனுபவமா இருக்கணும். அதே மாதிரி வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகள எனக்கு தந்திருக்கிறீர். இந்த வார்த்தையாகிய மன்னாவை உட்கொண்டு என்ன பலப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எனக்குள்ள வரும்போது, நான் அந்த பலன் எனக்கு அந்த நீர் அந்த அந்த பலன்ல தான் நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணும். அப்போ அந்த ஆவியில நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது, நம்ம ஆண்டவர அ தேடுகிறவர்களா இருப்போம். நேர்த்தியாய் தேடுகிறவர்களா இருப்போம். அந்த ஜீவ வசனங்கள பிடித்துக்கொண்டு அவருடைய வருகை வரைக்கும் இந்த மாரி சூழ்நிலைகள், இந்த மாரி இனி இனி உலகத்துல இந்த மாரி காரியங்கள் நெறைய நம்ம கேள்விப்படுகிறதா இருக்கும். அப்போ யுத்தங்களின் இதெல்லாம் கேட்கும்போது, நீங்க என்ன பண்ணணும், நம்ம பயப்படக்கூடாது. நம்ம அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னமோ அது இந்த பூமியில நடக்கட்டும். எதை குறித்தும் பதட்டமோ, பயமோ இல்லாதவர்களாய், நம்ம ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஏன்னா நம்மளுக்கு எத்தன நாள் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அத்தன நாள் கண்டிப்பா நம்ம ஃப்ளைட்ல போறதுனால நம்ம அ வ ஒரு சேஃபர் ஜோன்ல இல்ல, இல்ல நம்ம பஸ்ல போறனால இல்ல, நம்ம நடந்து போறதுனால இல்ல. அதான் வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்துட்டு, மரணத்த சந்திக்கிற ஒரு காரியமா உலகத்துல நடக்குது. அதனால நம்ம அவரை பிடித்துக்கொண்டு, அவருடைய வசனத்த பிடித்துக்கொண்டு, அ ஓடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.